ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் வந்து அல்ஃபயா பார்க் ரீமா ஐலாண்ட்ல புதுசா பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்குடைய விசேஷம் என்னன்னு சொன்னாக்கா, ரொம்ப எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்க சுத்தி மரங்கள் ஏகப்பட்டது இருக்கும். 2வது வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் எந்த ஏரியால போனாலும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளியரா வச்சிருப்பாங்க. விளையாடுறதுக்குரிய இடங்கள அமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்காக எவ்வளோ ஆர்வமா, ஆரோக்கியமா முயற்சி பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, கீழலாம் வந்து சிந்தட்டிக் இந்த இது வந்து ரப்பர் மாரி உள்ளது போட்டிருக்காங்க. கீழ விழுந்தா அடிபடாது. சில இடத்துல மணலோட வச்சிருக்காங்க. வாலிபாலு இது மாரி விளையாடுறதுக்குன்னு. ஆ பெரும்பாலும் எல்லாம் நடந்து போற இடங்கள்லாம் தரையா வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான பார்க்கு. நான் பார்த்த ஒரு பார்க்ல இது ஒரு அருமையான பார்க்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் சரி இத வந்து உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணலான்ட்டு. ஈவன் அபுதாபில இருக்கிறவங்க கூட நிறைய பேருக்கு தெரியாது. இது சிட்டி உள்ளால தான் இருக்கு. ஒரு நம்ம அபுதாபி மால்லன்னு போனாக்கா ஒரு 3, 4 கிலோமீட்டர்ஸ் தான். சிட்டி எந்த சைட்லேருந்து கவர் பண்ணாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ரீச் ஆகிடலாம். ரொம்ப அருமையான பார்க். அந்த ஏரியாவை சுற்றி ரொம்ப அமைதியாக, ரொம்ப ரோடு, அந்த ஸ்ட்ரீட் லைட்டு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புதிய பில்டிங், அந்த சூப்பரான பில்டிங். அந்த சைடில் போனேன்னா ரீமா ஐலாண்ட் ஃபுல்லாகவே மரியா ஐலாண்ட்லேயே எல்லாம் புதுசாக இப்போ கட்டின எல்லா அபுதாபியில் உள்ள எல்லாமே அங்கே பார்க்க முடியும். குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக விளாண்டுட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் விளாட்ற மாதிரி வச்சுருப்பாங்க இயற்கையாகவே. நம்ம பார்க்குற பாருங்கள், ரைட் சைடில் வாலிபால் விளாட்ற மாதிரி, இதுக்குள்ள வாட்டர் ஃபவுண்டேஷன், இன் பிட்வீனில் வந்து மரங்கள், வேப்ப மரம் ஏகப்பட்ட வச்சுருக்காங்க. நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு பாதையெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் வரும். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் வெற்றியான வீடியோ மாதிரி தெரியும். ஆனால் இதை கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். குழந்தைகள் விளையாடுறது. அப்புறம் ஆக்சுவலாக இப்போ வந்துக்கிட்டு நம்ம கோவிடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருந்துச்சு. நான் போன நாள் வந்து வீக் டேஸில் போனேன், வீக்கெண்டில் போகல. வீக் டேஸில் போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்குது. மாஸ்க் போட்டுக்கணும். இப்போ அந்த நம்ம எல்லா விதமான கேம்ஸ் அந்த பார்க் உள்ளால இருக்குது. அதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுவும் இல்லாமல் கீழே விழுந்தாக்க அடிப்படும், முட்டி தேஞ்சிடும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே எந்தெந்த ஏரியாவுக்கு அந்த எல்லா ஏரியா விளாட்ற ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சிந்தட்டிக் இந்த இது போட்டிருக்காங்க, அடிப்படாமல் இருக்குது. இது ஸ்கேட்டிங் போகிறது. இதில் வந்துக்கிட்டு நிறைய பேர் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போ வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் லேடிஸ்லாம் இருந்ததுனால விட்டுட்டேன். மற்றபடி அந்த நல்லா ட்ரையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த பார்க்கு. இது கண்டிப்பாக யாரும் போனாலும் நல்லா என்ஜாய் பண்ணிங்க. ஃபேமிலியோடு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்ற மாதிரி உள்ள பார்க் அல்ல. இது பெரும்பாலும் வந்துக்கிட்டு நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்காக போகக்கூடிய ஒரு பார்க்கு. விளையாட்டு கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே நீட்டாக இருக்கும். ஒரு தூசி ஒரு இது கூட இருக்காது பார்க்கில். அந்த கச்சாமச்சாண்டு ஒன்றுமே இருக்காது. பாருங்கள், இங்கே வந்துக்கிட்டு வாலிபாலு, இந்த பேஸ்கெட் பாலுக்காக ஒரு கோர்ட் வச்சுருக்காங்க. இப்போ குழந்தைகளுக்கு அங்கே வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அங்கே தனியாக ப்ரைவேட் ஆளுக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங்கே பார்க்கலாம். நீங்கள் அவர் வந்துக்கிட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த குழந்தைகள் முயற்சி பண்ணுறது இருக்குல்ல, சின்ன அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் நீங்களே ட்ரைன் பண்ணலாம். வாலிபாலு, ஃபுட்பாலு எல்லாமே சின்ன சின்ன கிரவுண்டு, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுக்கு பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க இடங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம், ஒரு அருமையாக இருக்குது. முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முழுமையாக பாருங்கள் வீடியோவை.
ரொம்ப எனக்கு இந்த ஒரு பார்க்கில் பிடிச்சது என்னன்னு சொன்னாக்கா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி மரங்கள் இதுமாக வச்சு அதில் வச்சுருக்காங்க. அது உள்ளால குருவிகள் சத்தமும் அருமையாக இருக்குது. ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குருவிகள் வருது, பறவைகள். நம்ம நடந்து போகிறதுக்கு அந்த லைட்டிங் நைட்லலாம் போனாக்கா ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. அந்த அந்த ஃபீலிங்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் மேடும் பள்ளமாக அந்த ஸ்டோன்ஸாக வச்சு இடையில நம்ம கொஞ்சம் பெயினாக இருக்கணுமா, அந்த கால் வலிக்கணுமா, இந்த கோர்ற மாதிரி சில இடங்கள் வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே முரடமாக அப்படியே மேலே கீழே இச்ச மரம் மட்டும் இல்லாமல் எல்லா மரங்களும் சேர்ந்தாப்புல வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுனாக்கா, ஒரு வருஷம்லாம் போச்சுட்டாக்கா நல்லா எல்லா மரங்களும் வளர்ந்துருக்கும். அதுபோல் குருவிகள் சத்தம், ஏகப்பட்ட குருவிகள். எனக்கு நடந்து போகும்போது கிட்டத்தட்ட நானே உள்ளுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே சுற்றிருப்பேன். ஒரு 2-3 தடவை அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இடையில வேறு இது வச்சுருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வேறு தனித்தனியாக வச்சுருக்காங்க இன் பிட்வீன் இந்த நடந்து போகிற இடத்துல கூட. இது மாதிரி ஒரு பார்க்கு நம்ம அபுதாபியில் பார்க்கல. இங்கே அபுதாபியில் நான் பார்த்த வகையில் வந்து ஒவ்வொரு பார்க்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷாலிட்டி, அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் பல பார்க்குகள் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது, என்னென்ன செய்யலாம், ஆக்டிவிட்டி செய்யலாம், நீங்கள் அங்கே போனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோக்களில் தர்றேன். முழுமையாக பாருங்கள் எல்லா வீடியோவையும். உங்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்காக என்னென்ன நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம கவர் பண்ணி உங்களுக்காக தரலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாண்டாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். பார்க்குடைய இது இருந்துச்சு. இப்போ வந்து பார்க்குக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள ஒரு அந்த 3 பில்டிங்கை ஜாயின் பண்ண மாதிரி இருக்குல்ல, அந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கும். அங்கேயும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அங்கேயும் நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நல்லா ஒரு அங்கே ஒரு அது எப்படி சொல்கிறதுனாக்கா, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நான் பார்த்த வகையில் 2 பக்கம் மரங்களும், ரொம்ப அங்கே நடந்து போகிறதுக்கு அந்த உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடங்கள், இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையும் உள்ள மாதிரி இல்லை. அந்த பில்டிங் ஏரியாவில் கவர் பண்ண மாதிரி ஒரு அருமையாக அங்கே அது ஒரு சின்ன ஒரு பார்க் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதில் வந்துக்கிட்டு 2 பக்கம் ஈச் மரம் வச்சு அந்த லைட்டிங்கு இதெல்லாம் வந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த பார்க் போனீங்கன்னாக்கா இந்த ஆப்போசிட் சைடு வாங்க, இதுலேயும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் நடந்து போகிறதுக்கு. அந்த ஆர்ச்லாம் நல்ல மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சு ஒரு அந்த ஏரியாவில் வந்து 9 பேர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, குரூப் எக்ஸசைஸ். அந்த சில ஆளுக்கு ட்ரைனர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி இடங்கள்லாம் போய் பாருங்கள். இன்னும் பல இடங்கள் இருக்குது அபுதாபி சுற்றி பார்க்குறதுல. அது ஒன்று உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திக்க இருப்பது